சென்னையில் புதிதாக கார் வாங்குவோருக்கு பார்க்கிங் சர்டிபிகேட் கட்டாயம் வேண்டும் என சென்னை மாநகராட்சி கூட்டத்தில் பணிக்குழு நிலைக்குழு தலைவர் சிற்றரசு வலியுறுத்தியிருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராமச்சந்திரன் வழங்கி கேட்கலாம். ராமச்சந்திரன், இது தொடர்பான முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. ராமச்சந்திரன். வணக்கம். சென்னை மாநகராட்சியின் மாமன்ற கூட்டம் திருமதி மேயர் பிரியா தலைமையில் நடைபெற்று வருகிறது. இதில் ஒட்டுமொத்தமாக 237 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட உள்ளது. இதில் தற்பொழுது மாநகராட்சி மாமன்ற கூட்டத்தில் கவுன்சிலர்கள் பேசி வருகின்றனர். அதில் மிக பிரதானமாக சென்னை மாநகராட்சியில் வட மாநிலத்தை சார்ந்தவர்கள் பலருக்கு வாக்காளர் அடையாள அட்டை வழங்கப்படுகிறது. அதை முறையாக கண்காணிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டது. குறிப்பாக அவர்கள் சென்னையிலும் அவர்கள் சொந்த ஊரிலும் வாக்காளர் அடையாள அட்டை வழங்கப்படுகிறது. இதனை தேர்தல் அதிகாரியான சென்னை மாநகராட்சி ஆணையர் கண்காணிக்க வேண்டும் என்று 138வது வார்டு உறுப்பினர் கண்ணன் பேசினார். அது மட்டுமல்லாமல் வட மாநிலத்தை சார்ந்தவர்கள் வாக்காளர் அடையாள அட்டை சென்னையில் பெற வேண்டும் என்றால் அவர்கள் சொந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட தேர்தல் அதிகாரியின் NOC கடிதம் பெற்று மட்டுமே சென்னையில் சேர்க்க வேண்டும் என சென்னை மாநகராட்சி துணை மேயர் திரு மகேஷ்குமாரும் வலியுறுத்தினார். அது மட்டுமல்லாமல் பணிக்குழு தலைவர் திரு சிற்றரசு பேசும்போது இட நெருக்கடி எதிரொலியால் சென்னையில் புதிய கார் வாங்குவதற்கு பார்க்கிங் சர்டிபிகேட் வாங்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். குறிப்பாக சென்னையில் வசிக்கக்கூடிய பொதுமக்கள் புதிய மற்றும் பழைய கார்கள் வாங்கும் போது வாகனத்தை நிறுத்துவதற்கு இடவசதி உள்ளதா என்பதை உறுதிப்படுத்துவதற்கு பார்க்கிங் சர்டிபிகேட் வாங்க வேண்டும் என்பதை தமிழக அரசின் கவனத்துக்கு எடுத்துச் செல்ல வேண்டும் எனவும் பணிகள் குழு தலைவர் திரு சிற்றரசு வலியுறுத்தினார். விரிவான விவரங்களுக்கு நன்றி ராமச்சந்திரன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.